சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். அவங்க வந்து கொடுத்துட்டு ஓட்டு கேட்டாங்க. ஆனால் இங்கே வந்து நீங்கள் வந்தால் நாங்கள் வந்தோம்னா நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. 2016 வரைக்கும் 2 லட்சம் கோடியாக இருந்ததுன்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டு கடன். அது வந்து ஏடிஎம்கே ஆட்சி முடியும் போது 4.25 லட்சம் கோடியில் முடித்தாங்க. இப்போ ஏடிஎம்கே டிஎம்கே 10 லட்சம் கோடிக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இவங்க டபுள் ஆக்குறாங்க, அதை இவங்க டபுள் ஆக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு உருப்படாமல் கொண்டு போகிறதுக்கு தான் இந்தியா ஃபுல்லாகவே வந்து ஒரு இது போயிட்டுருக்கு. இல்லை, நான் இதை 4 முனை போட்டியாகவே பார்க்கல, 3 முனை போட்டின்னு தான் நான் பார்க்குறேன். டிஎம்கே, ஏடிஎம்கே, விஜய் பாதி சீமான் பாதி, ரெண்டும் சேர்ந்து ஒன்று. ஸோ நான் அப்படி தான் பார்க்குறேன். அவங்கக்கிட்டே ஒன்றும் இல்லை, அவங்க எப்படி கொடுப்பாங்க? நாம் தமிழெல்லாம் ஒரு கட்சியா ப்ரோ. எதுக்காக அப்படி சொல்கிறீங்க? என்ன பண்ணியிருக்காங்க? அவங்க ஒன்றுமே பண்ணல, எல்லாரையும் திட்டுறது தான் வேலையை வச்சுருக்காங்க. நீங்கள் தாவேக்காவா? யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க உங்களோட கருத்து கணிப்படி? நான் கண்டிப்பாக விஜய் தான் ப்ரோ சொல்லுவேன். ஓகே, அப்போ நீங்கள் டிவிக்கே? டிஎம்கே இல்லாட்டி டிவிகே. மோஸ்ட்டாக வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறதுனால டிவிக்கு ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது ப்ரோ. அதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து அதிமுகவில் வந்து ஒரு வாக்குறுதி ஒன்று விட்டுருக்காங்க. என்ன அப்படின்னா, அந்த வரியெல்லாம் கட்டுவோம்ல, ஒரு வருஷத்துக்கு ஒரு வரி கட்டுவோம்ல, வீட்டு வரி, நீர் வரி அப்படின்னு சொல்லி கட்டுவோம்ல, தண்ணீர் வரியெல்லாம் கட்டுவோம்ல, அதை வந்து உங்கள் சுமையை குறைக்கிறதுக்காக ஆண்டுதோறும் 10,000 ரூபா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து எப்படி பார்க்குறீங்க? இதே மாதிரி தான் பீகார்லையும் பிஜேபி ஆட்சிக்கு வந்தோம் அப்படின்னா ஆண்டு ஒரு 10,000 ரூபா அமௌண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இவங்களும் சொல்லியிருக்காங்க. இது வந்து தமிழ்நாட்டில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் தோணுது. ஏன்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டிங்கிறப்போ நடந்தால் நல்லது தான். பட் ஆனால் இதை வந்து இதில் யூஸ் பண்ணாமல் வேறு ஏதாவது ஒரு கட்டமைப்பில் யூஸ் பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. உங்களுக்கு தெரிஞ்சு எந்த கட்டமைப்பில் வந்து இதை யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? நிறையா எஜுகேஷனில் அதெல்லாம் மாற்றி யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா வளர்ச்சியை நோக்கி போகிறப்போ மக்கள் வந்து அவங்களாவே சொந்தமாக யோசித்து முன்னேறதுக்கான வழி என்னமோ அதை பார்த்துட்டு அதில் இன்வெஸ்ட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. என்ன சொல்றீங்கன்னா 10,000 இதில் இன்வெஸ்ட் பண்ணாமல் படிப்பில் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அவங்க வளர்ந்து அவங்களே அதை பே பண்ணிப்பாங்க. அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஓகே, அதாவது இந்த 2026 வந்து அதாவது 4 முனை போட்டி அந்த மாதிரி இருக்கு. அதிமுக, திமுக, அப்புறம் வந்து நாம் தமிழர், அதுக்கப்புறம் வந்து தாவேகா அப்படின்னு சொல்லிட்டு 4 கட்சி வந்திருக்கு. வெற்றி வாய்ப்பு வந்து யாருக்கு இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் வெற்றி வாய்ப்பு கொஞ்சம் இழுபறியாக தான் இருக்கும், ரொம்ப க்ளோஸாக போகும். டிஎம்கே ஏடிஎம்கே உள்ள தான் மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு இருமுனை போட்டி அதிமுக திமுக தான் அப்படின்னு சொல்றீங்க. கண்டிப்பாக என்ன நம்ம புதுசாக கூட வரலாம், அதெல்லாம் கொஞ்சம் சொல்ல முடியாது. ஆனால் டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டில் ஏதோ ஒன்று கண்டிப்பாக வரும். ஓகே ப்ரோ, சூப்பர் ப்ரோ, தேங்க்யூ. அதாவது ஏடிஎம்கே ஆட்சிக்கு வந்தால் கொடுப்பாங்க அப்படின்றது நானும் பார்த்துருந்தேன். ஓகே, ஆனால் வந்து ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்குது. பிஜேபி வந்து பீகாரை பொறுத்த வரைக்கும் என்டிஏ ரூலிங் பவரில் இருந்தது. அவங்க வந்து கொடுத்துட்டு ஓட்டு கேட்டாங்க. ஆனால் இங்கே வந்து நீங்கள் நாங்கள் வந்தோம்னா நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ரெண்டாவது என்னென்னா, இது இந்தியாவுக்கே ஒரு சாபகேடாக தான் போயிட்டுருக்கு. சும்மா நான் வந்து இந்த ஃப்ரீ பீஸில் ரொம்ப நம்புறவன் கிடையாது, அதை நான் ஆதரிக்கிறவனே கிடையாது. அது எந்த பார்ட்டி கொடுத்தாலும் நான் போய் ஒரு பார்ட்டிக்கு தான் ஓட்டு போட போகிறேன். ஆனால் இந்தியாவில் எல்லா பார்ட்டியுமே எடுத்துக்கிட்டால் நான் வந்தால் இது கொடுப்பேன், 1000 ரூபா கொடுப்பேன், 2000 ரூபா கொடுப்பேன். அதில் போட்டி போயிட்டுருக்கு. நாங்கள் இங்கே அதை தரோம், நாங்கள் இங்கே இதை தரோம், நாங்கள் தான் முதல்ல ஆரம்பித்தோம், நாங்கள் தான் முதல்ல அறிவித்தோம் அப்படின்னு ஒவ்வொரு கட்சி ஒன்று சொல்லிட்டு இருக்கு. ஸோ ஃப்ரீ பீஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு அதில் பெரிய ஆதரவு கிடையாது. ஆனால் அவங்க வந்தால் கொடுப்பாங்களான்றது எனக்கு தெரிஞ்சு ஒரு சிக்கலானது தான் இருக்குது. ஏன்னா அவங்க வந்தால் கொடுக்கக்கூடிய நிலமையில எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டோட ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் இல்லை. அண்ட் 2 பார்ட்டியுமே எனக்கு தெரிஞ்சு வந்தால் 2000 தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லேடிஸை பொறுத்த வரைக்கும் அதுவுமே எந்த லெவலுக்கு சாத்தியமாக இருக்க போகுதுன்றது தெரியல. ஆனால் எந்த விதத்தில் ஒன்று பார்க்கணும் அப்படின்னா, ஏடிஎம்கே ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க. என்னென்னா, நாங்கள் கோவிட் டைமே நாங்கள் வந்து பார்த்தோம், அதே ஹேண்டில் பண்ணோம். இப்போ சிச்சுவேஷன் மோசமாக இருந்தாலும் நாங்கள் அந்த டைம் ஹேண்டில் பண்ணதுனால எங்களுக்கு எப்படி பண்ணணும்னு தெரியும், அவங்க சரியாக பண்ணலைன்ற ஒரு ப்ளேமை சொல்கிறாங்க. பட் ஸ்டில் அந்த உண்மையாக சொல்லணும்னா இப்போ தான் டபுள் ஆயிடுச்சு கடன். வந்து திமுக ஆட்சியில் தான் டபுள் ஆயிருக்குன்னு பார்த்தா ஏடிஎம்கே ஆட்சிலையுமே டபுள் ஆச்சு. எனக்கு இஃப் ஐம் நாட் ராங் 2016 வரைக்கும் 2 லட்சம் கோடியாக இருந்ததுன்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டு கடன். அது வந்து ஏடிஎம்கே ஆட்சி முடியும் போது 4.25 லட்சம் கோடியில் முடித்தாங்க. இப்போ டிஎம்கே 10 லட்சம் கோடிக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ
இவங்க டபுள் ஆக்குறாங்க, அதை இவங்க டபுள் ஆக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு உருப்படாமல் கொண்டு போகிறதுக்கு தான் இந்தியா ஃபுல்லாகவே வந்து ஒரு இது போயிட்டுருக்கு. ஸோ பார்ப்போம். எனக்கு என்னமோ ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் யாராக இருந்தாலும் வந்தால் எப்படி கொடுப்பாங்கன்றது தெரியல. மேபி யார் வந்தாலும் அடுத்த 29 எலெக்ஷனுக்கு முன்னாடி வேணால் கொடுக்க சான்சஸ் இருக்குது. அப்போ கொடுக்கறது வந்து சான்சஸ் அப்ப இருக்கு. ஏன்னா ஓட்டுக்காக அப்போ ஏடிஎம்கே நாங்கள் சொன்னோம் பண்ணிட்டோன்னு, சப்போஸ் ஏடிஎம்கே வந்தால் இல்லை டிஎம்கே வந்தால் நாங்கள் சொன்னோம் பண்ணோன்னு. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா 21 டிஎம்கே வந்து 1000 ரூபா தரேன்னு சொன்னாங்க. ஏன்னா எப்போ தர ஆரம்பிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2024 எலெக்ஷனுக்கு ஒரு 7 months முன்னாடி 2023 செப்டம்பர்லேருந்து தான் கொடுக்க ஆரம்பித்தாங்க. செப்டம்பர் 15 அண்ணா பர்த்டேலேருந்து தான் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இஃப் ஐம் நாட் ராங் அந்த இதில் தான் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அதே மாதிரி தான் அடுத்த 29 எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஏடிஎம்கே வந்தாலும் டிஎம்கே வந்தாலும் அவங்க தான் அப்படி தான் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஆனால் சுச்சுவேஷன் அது இல்லை. இது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நல்லது இல்லை. யார் ஜெயிப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? 4 முனை போட்டின்றதை ஒத்துக்கிறீங்களா? இல்லை, நான் இதை 4 முனை போட்டியாகவே பார்க்கல. 3 முனை போட்டின்னு தான் நான் பார்க்குறேன். டிஎம்கே ஏடிஎம்கே விஜய் பாதி சீமான் பாதி ரெண்டும் சேர்ந்து ஒன்று. ஸோ நான் அப்படி தான் பார்க்குறேன். ஆனால் கண்டிப்பாக சீமான் விஜய் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அவங்க நிற்கிற தொகுதியிலே அவங்க ஜெயிப்பாங்களான்றது இன்றைக்கி வரைக்கும் ஆனது கிடையாது. அது அவங்க எந்த தொகுதியில் நிற்கிறாங்க, எதிர் கேண்டிடேட்டாக யார் இருக்கா, அவங்கள தோக்கடிக்க யார் இருக்கா. இப்போ உதாரணத்துக்கு டிஎம்கேக்கான ஸ்ட்ராங்கான தொகுதியில் போய் விஜய் நின்றுட்டா ஏடிஎம்கேக்கு பலமாகும், ஓட்டு பிரியும். ஏடிஎம்கேக்கு ஸ்ட்ராங்கான தொகுதியில் போய் விஜய் நின்றுட்டா ஓட்டு பிரிஞ்சு டிஎம்கேக்கு சாதகமாக அமையும். ஸோ விஜய் அண்ட் சீமானே ஜெயிப்பாங்களான்றது தெரியலை, அன்லஸ் அண்டில் விஜய்க்கு ஒரு அலைன்ஸ் வர வரைக்கும். ஸோ இன்னைக்கு தேதியில் 3 முனை போட்டி டிஎம்கே ஏடிஎம்கே விஜய் சீமான் சேர்ந்து எஸ் ஜெயிக்கிறது வந்து இன்னைக்கு நிலமையில டஃப்பான இதில் தான் போயிட்டுருக்கு. ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டுமே டஃப்பாக தான் போயிட்டுருக்கு. எனக்கு உண்மையாக சொல்லணும்னா இன்னும் எனக்கு என்னமோ 51-49 நான் பிரிப்பேன். முடிஞ்சால் பிரிக்க முடியும்னா இவ்வளோ தான். 51-49 தான். 51 நான் ஏடிஎம்கேக்கும் 49 டிஎம்கேக்கும் வேணால் கொடுக்கலாம். ஏன்னா ஆன்டி இன்கம்பன்சி நிறையா இருக்குது, நிறையா மக்களும் நிறைய விஷயத்தில் கஷ்டப்படுறாங்க. அண்ட் ஒரு சில விஷயம் சந்தோஷப்படுறதுனால தான் 5 வருஷத்துக்கு அப்புறமும் இவ்வளோ ஸ்ட்ராங்கான அலைன்ஸை ஏடிஎம்கே வச்சாலும் நிறைய விஷயத்தில் டிஎம்கே புதுசாக பண்ணியிருக்காங்க. 5000 ரூபா கொடுத்தது, 1000 ரூபா கொடுத்தது, ஒரு நரேட்டிவை செட் பண்ணி சூப்பராக டிஎம்கேவும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ 51-49 வேணால் பிரிக்க முடிஞ்சால் நான் 51 ஏடிஎம்கேக்கும் 49 டிஎம்கேக்கும் நான் கொடுப்பேன். மினி ஓகே மினி. அதாவது வந்து இன்னைக்கு காலைல ஒரு நியூஸ் ஒன்று பார்த்துருப்பீங்க. அதாவது ஏடிஎம்கே ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்னா அதாவது 10,000 இயர்லி 10,000 கொடுக்குறாங்க, அதாவது டேக்ஸை கம்மி பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏடிஎம்கே கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, ஏன்? அவங்கக்கிட்டே ஒன்றும் இல்லை, அவங்க எப்படி கொடுப்பாங்க? அவங்கக்கிட்டே ஒன்றும் இல்லை, அவங்க எப்படி கொடுப்பாங்க? இதே அவங்க தானே கொரோனா காலத்துலலாம் அவங்க தானே வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. என்ன ப்ரோ எக்ஸ்ட்ரா? சரி ஓகே கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. சரி ஓகே. இப்போ வந்து இந்த இயரில் வந்து 4 முனை போட்டின்னு சொல்லியிருக்காங்க. யாருன்னா அதிமுக, திமுக, நாம் தமிழர் கட்சி, தாவேகா அப்படின்னு சொல்லி 4 கட்சி இருக்குது. 4 கட்சினா போட்டின்னு சொல்கிறாங்க. இதை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? நாம் தமிழர்லாம் ஒரு கட்சியா ப்ரோ? எதுக்காக அப்படி சொல்கிறீங்க? என்ன பண்ணியிருக்காங்க? அவங்க ஒன்றுமே பண்ணல, எல்லாரையும் திட்டுறது தான் வேலையை வச்சுருக்காங்க. நீங்கள் தாவேகாவா? அப்படின்னு இல்லை, பட் அவங்க எல்லாரையுமே திட்டிட்டு தானே இருக்காங்க. யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க? டிஎம்கே இல்லாட்டி டிவிகே. டிஎம்கே இல்லைனா டிவிகே. ஓகே சூப்பர், தேங்க்ஸ். இப்போ வந்து அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்னா அதை கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக கொடுக்க வாய்ப்பு இருக்குது ப்ரோ. ஏன்னா இப்போ வந்து டிஎம்கே வந்து அவங்க நிறையா இந்த நிறையா 5,000 கேஸ்ட்டு மகளிர் தொகை அதெல்லாம் தராங்க. மேபி இவங்களும் வந்தால் தருவாங்கன்னு ஒரு இது இருக்குது ப்ரோ. கண்டிப்பாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து அதிமுக என்ன பண்ணாங்க அப்படின்னா திமுக கொடுத்தது விமர்சிச்சாங்க. இப்போ 5000 ரூபா கொடுத்தது வந்து எப்படி 5000 கொடுக்குறாங்க, ஓட்டுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இவங்க இப்போ 10,000 ரூபா கொடுக்குறேன்றாங்க. இது சரியா? இப்போ வந்து மகளிர் தொகைன்னு அவங்க கொடுக்கறது வந்து அவங்களோட அன்றாட வாழ்க்கையில் என்னென்ன செலவுகள் இருக்கோ அதெல்லாம் பார்க்கறதுக்காக கொடுக்குறாங்க ப்ரோ. இவங்க வந்து எது கொடுக்குறாங்கன்னா இப்போ அந்த நீங்கள் சொன்ன மாதிரி கரண்ட் வரி, அதுக்கப்புறம் தண்ணி வரி, அதுக்காகலாம் கொடுக்குறாங்க. மேபி அவங்க கொடுத்தா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு மக்கள் நினைப்பாங்க, அதனால் மேபி அவங்க கொடுப்பாங்க ப்ரோ. அவங்க பேசிக்கிறது அப்பப்போ இருக்கும், ஆனால் அவங்களும் பண்ணாதானே இவங்களும் இந்த மாதிரி ஒரு கட்சியும் இருக்காங்க, அவங்களும் இந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னு தெரியும் மக்களுக்கு. அதனால் ஓகே. அதாவது இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாம் அரசியலில் 2026 வந்து 4 முனை போட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அதிமுக, திமுக, தாவேகா, நாம் தமிழர் கட்சி, 4 கட்சி சொல்கிறாங்க. 4 முனை போட்டின்றதை ஒத்துக்கிறீங்களா? கண்டிப்பாக ஒத்துக்கலாம் ப்ரோ. இப்போது விஜய் வந்ததுனால ஓட்டிங்ஸ் பிரியும், அதனால் ஒத்துக்கலாம். ஆனால் ஒரு விஷயத்தில் என்டிகே லைட்டாக கொஞ்சம் கம்மியாகிடுதான் நினைக்கிறேன் ப்ரோ. ஏன்னா இப்போ டிஎம்கே ஏடிஎம்கேன்னு இருந்தது, விஜய் வந்ததுனால ஓட்டோட அந்த வரிசை பிரியும், அதனால் ஒத்துக்கலாம் ப்ரோ. யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க உங்களோட கருத்து கணிப்படி?
நான் கண்டிப்பாக விஜய் தான் ப்ரோ சொல்லுவேன். ஓகே, அப்போ நீங்கள் டிவிக்கே ஆமாம் ப்ரோ. நான் விஜய் வருவார் அப்படின்னு நினைக்கிறீங்க? வருவார் ப்ரோ. தேங்க்யூ. அதிமுக அதை கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது ப்ரோ. ஏன்னா இப்போ மற்ற கட்சிலாம் வந்து இப்போ நிறையா பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ திமுக கூட இப்போ பெண்களுக்கு 5000 கொடுத்துட்ருக்காங்க. கண்டிப்பாக கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ப்ரோ. கண்டிப்பாக கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க. இது வந்து சரியா மக்களுக்கு பணம் கொடுக்கறது வந்து கரெக்டுன்னு நினைக்கிறீங்களா? கரெக்டுன்னு சொல்ல முடியாது. அதுங்க 10,000 ரூபா தர்றதை வந்து அவங்க மற்ற வரிகள்லாம் குறைச்சா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ டிரான்ஸ்போர்ட்டு ஏற்றுறாங்க, பெட்ரோலு டீசலு சிலிண்டர்லாம் ஏற்றுறது அங்கே கம்மி பண்ணால் இன்னும் நம்ம நிறையா சேவ் பண்ணலாம் ப்ரோ. ஓகே, பணம் இவங்க கொடுக்கறதுக்கு பதிலாக எதுலையாவது இதில் கம்மி பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஓகே, சூப்பர். அதாவது இப்போ 4 முனை போட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அதிமுக, திமுக, தாவேகா, நாம் தமிழர் கட்சி. இப்போ வந்து இந்த 4 முனை போட்டின்றதை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? எனக்கு தெரிஞ்சு அது கரெக்டு தான் ப்ரோ. ஏன்னா இப்போ யாரும் பெருசாக எதுவும் பெரிய பெரிய கட்சி கூட்டணி அமைக்கல, சின்ன சின்னதாக தான் அமைச்சிட்டு இருக்காங்க. அதனால் ஓரளவு ஈக்குவலாக தான் ப்ரோ போகும். யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நான் வந்து இப்போ நம்ம நாட்டில் வந்து யங்ஸ்டர்ஸோட கவுண்ட் தான் ப்ரோ அதிகம். மோஸ்ட்டாக வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறதுனால டிவிக்கு ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது ப்ரோ. Super Sarvana Stores.